ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி சிம்பிளான லஞ்சு தான். வாங்க என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் இன்றைக்கி அடுக்கில் தான் வடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க முருங்கைக்காய் போட்டு வெந்தய வத்த குழம்பு, முருங்கைக்காய் போட்டு வெந்தய வத்த குழம்பு, அதுக்கப்புறமா குடமிளகா தக்காளி போட்ட கறி, அதுக்கப்புறமா இது தயிர். ஸோ இன்றைக்கி மோர் விளாவில் தயிராகவே வச்சுட்டேன். ஸோ தயிர், அதுக்கப்புறமா ஊறுகாய். வெந்தய வத்த குழம்பு ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். முதல்ல கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன தான் இருக்கோ போட்டுக்கலாம். பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், இப்படி எது தான் வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட முருங்கைக்காய் இருந்தது, அதனால் முருங்கைக்காய் போட்டிருக்கா அம்மா. ஸோ முருங்கைக்காவை போட்டு வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு புளிஜலம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வதக்கின்னு இருக்க முருங்கைக்காயில் புளிஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதை வேணுன்ற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டிருக்கோம். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன்னா 2.5 ஸ்பூன் கூட போடலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரப்படி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது ஒரு சேர சுண்டி வரும்போது பெருங்காயத்தை போட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. இன்றைக்கி கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போடல. அதனால் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. குடமிளகா கறி ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு குடமிளகாயை போட்டுருங்க. நான் இன்றைக்கி புளிப்புக்காக 2 தக்காளி போட்டிருக்கேன். சில பேர் தக்காளி போட்டும் பண்ணுவா, சில பேர் தக்காளி போடாமே பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தக்காளி போட்டிருக்கேன் அம்மா. ஸோ 2 தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டு அதுலேயே மஞ்சப்பொடி, ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆலினால் சாம்பார் பொடி நாங்கள் வச்சுருக்கோன்ட்டு. அது ஆலினால் சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே போடலாம். காய், சாம்பார், கூட்டு, வத்தக்குழம்பு, இப்படி எல்லாத்துக்குமே அது போடலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அது. ஸோ அந்த ஆலினால் சாம்பார் பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த விசர்த்து கொட்டுற தண்ணியிலேயே குடமிளகா நல்லா வெந்து வந்துடும். ஸோ வெந்து இதே வயசானவாளாக இருந்தால் கொஞ்சம் குழைய விட்டு எடுங்க. இதே கொஞ்சம் யங் ஏஜாக இருக்குது, நாங்கள் க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுங்க நீங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி குடமிளகா சிம்பிள் கறி தான். ஸோ பார்த்துருப்பேன். இது வரைக்கும் இந்த மாதிரி வத்த குழம்பு அண்ட் குடமிளகா கறி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.